ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நான் இதுக்கு சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் நல்லா பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு இதில் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது கூடவே உப்பும் தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொடிஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், அது கூடவே பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் போதுமான்னு பார்த்துக்கோங்க, பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விடுங்க ஐ ஃப்ளேமில். நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு இப்போவே நல்லா கொதிச்சு காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்த பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ்க்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. நான் இதில் கடுகுளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராமத்து மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.